Hello everyone, this is Safnaj from Mac. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MacOSல இருக்கிற ஒரு மெயின் ஃபீச்சர், என்னோட ஃபேவரட் ஃபீச்சர் ஸ்பாட்லைட் சர்ச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணின ஃபீச்சர் வந்துட்டு ஸ்பாட்லைட் சர்ச். ஸோ பேசிக்காக ஸ்பாட்லைட் சர்ச்சை நீங்கள் எப்படி லான்ச் பண்ணலாம்னு சொன்னால், உங்களோட மெனு பாரில் இங்கே இந்த சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணுறதால இதை லான்ச் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் கொமாண்ட் ப்ளஸ் ஸ்பேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதாலேயும் நீங்கள் இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சை லான்ச் பண்ணலாம். சிம்பிளி இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட மெக்கில் இருக்கிற ஏதாவது ஃபைல்ஸ் அல்லது ஃபோல்டர்ஸ், சாங்ஸ், மூவிஸ் எது வேணும்னாலும் சர்ச் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணணும்னு சொன்னால் டிரெக்ட்லி இங்கே அந்த யூஆரில் ஹிட் பண்ணி என்டர் பண்ணும்போது உங்களுடைய டிஃபால்ட் வெப் ப்ரௌசரில் அது ஓப்பன் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி இதை பீப்புள் வந்துட்டு ஆப் லான்ச்சராக தான் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளி இங்கே வந்துட்டு அப்ளிகேஷனோட நேமை டைப் பண்ணி என்டர் பண்ணுறப்போ அது வெரி ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆயிரும். நீங்கள் உங்களுடைய லான்ச் பேடில் போய் தான் உங்களுடைய அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இருக்காது. ஸோ இப்போ நான் சிம்பிளி ஒரு ஃபைலை சர்ச் பண்ணுறேன், ரியாக்ட் ஹூக்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஃபைல் நேம் மெச் ஆகிற ஃபைல்ஸ் அது வந்து டொப்பில் காட்டும். அதே நேரம் நீங்கள் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி அப்போ டவுன் நேவிகேஷன் பண்ணலாம். கொமாண்டோட டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணுறதால செக்ஷன் பை செக்ஷனாக இது வந்துட்டு மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் சிம்பிளி டெப் கீயை ப்ரெஸ் பண்ணுறப்போ சைடில் அதோடைய ப்ரிவியூ டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நான் சொல்கிற ஃபைலான்னு சொல்லி நல்ல படத்தை மேக் ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் சிம்பிளி என்டரை ஹிட் பண்ணுறப்போ இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபைலோட லொக்கேஷனை நான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால், அதாவது ஃபைலில் டிரெக்டாக ஓப்பன் பண்ணாமல் அந்த ஃபைலோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் கொமாண்ட் ப்ளஸ் ஆரை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நீங்கள் இங்கே பார்க்கலும் இங்கே தான் அந்த ஃபைல் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஸ்பாட்லைட் சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலோட நேம்ஸை யூஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணலாம்னு சொல்லி இல்லை, நீங்கள் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி கூட சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் லோக்கல் ஸ்டேட்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இங்கே நான் தேடுற ஃபைல் இது இல்லை. ஸோ கொமாண்டோட ஏரோ கீ கொடுத்து செக்ஷன் பை செக்ஷனாக நேவிகேட் ஆகி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் எனக்கு தேவையான லோக்கல் ஸ்டேட் வேர்ட் இங்கே இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ லோக்கல் ஸ்டேட் இதுதான் நான் தேடுற கண்டென்ட். யூஸ்வலாக நீங்கள் ஒரு கீவேர்டை ஸ்பாட்லைட் சர்ச்சில் சர்ச் பண்ணுறப்போ அது உங்களுக்கு வெப்பில் சர்ச் பண்ணவா இல்லை உங்களோட அந்த ஃபைல்ஸ் இருந்துச்சான்னு சொன்னால் அந்த ஃபைலை அப்படி லிஸ்ட் பண்ணி தரும். இல்லைன்னு சொன்னால் டிக்ஷனரி கூட காட்டிகிட்டு இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபைல் நேம் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நேம் மட்டும் கொடுத்துட்டு ரியாக்ட் ஹூக்ஸ் இப்படி சர்ச் பண்ணுறப்போ நம்ம சர்ச் பண்ணுற கீவேர்டுக்கு மேட்சாக ஏதாவது ஃபைல் நேம் இருக்குன்னு சொன்னால் அதை தான் அது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் ஆப் லான்ச் பண்ண தான். ஸோ இப்போது நம்ம ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சில். ஸோ இப்போ நான் ஸ்பாட்டிஃபை ஆப்பை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே ஜஸ்ட் அதை சர்ச் பண்ணிவிட்டு ஹிட் என்டர், ஸ்பாட்டிஃபை லான்ச் ஆகிட்டுது. ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு ஸ்பாட்லைட் சர்ச்சை ஆப் லான்ச்சராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய லான்ச் பேடு போய் உங்களுடைய நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களோட பிசியில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை ஃபைண்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதை விட சிம்பிளி கொமாண்ட் ஸ்பேஸ் அடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண போகிற ஆப்போட நேமை அடிச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்பாட்லைட் சர்ச் ஃபீச்சர் என்ன மாதிரியான உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் போய் இங்கே ஸ்பாட்லைட். ஸோ நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச்சில் சர்ச் பண்ணுறப்போ இங்கே டிக் பண்ணியிருக்கிற எல்லா கேட்டகரிஸ்லேருந்தும் உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும். சம்டைம்ஸ் இதில் இருக்க நிறைய விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது. உதாரணத்திற்கு ஃபாண்ட்ஸ். ஸோ நான் ஃபாண்ட்ஸை வந்துட்டு ஸ்பாட்லைட் சர்ச்சில் தேட மாட்டேன்னு சொன்னால் இதை ஜஸ்ட் அன்டிக் பண்ணிட்டு விடலாம். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ், கண்டாக்ட்ஸ், உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை நீங்கள் இதிலிருந்து டிக்கை எடுத்து விட்டால் சரி. அதே மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸை மட்டும் தான் சர்ச் பண்ணணும்னு சொல்லி வந்தால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில், இப்போ நான் இங்கே டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கிறேன், இங்கே சிம்பிளி இந்த ஸ்பாட்லைட் சர்ச் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு நான் ஹேண்ட் பிரேக் சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நான் திஸ் மேக் என்னுடைய கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் இந்த குறிப்பிட்ட ஃபோல்டர் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் மட்டும் சர்ச் பண்ணணும்னு சொன்னால் சிம்பிளி இதை கொடுத்துட்டு நல்லா சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டர் லொக்கேஷனில் ஸ்பாட்லைட் சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச்சை லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கொமாண்ட் ஸ்பேஸ் கீயோட ஆப்ஷன் கொமாண்ட் ஸ்பேஸ் கீ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபைண்டர் விண்டோவில் ஸ்பாட்லைட் சர்ச் ஃபீச்சர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணும்போது ஸ்பாட்லைட் ஃபீச்சர்ஸ் தர மாதிரி டிக்ஷனரி ரிசல்ட்ஸ், வெப் சஜஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இது வெறும் ஃபைல்ஸ் ஃபோல்டரை மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸில் கொண்டு வரும்.
ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் வந்து ஸ்பாட்லைட் செட்டிங்ஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய கேட்டகரிஸை உங்களோட ஸ்பாட்லைட் சர்ச்சை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு மியூசிக் அண்ட் உங்களுடைய ரிமைண்டர்ஸ், கலண்டர்ஸ், இவெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச்லேயே சர்ச் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னுடைய ரிமைண்டரோட சர்ச் பண்ணி காட்டுறேன். க்ளீன் டெஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு காட்டுறேன் டிஃபால்ட் ப்ரௌசர் கூகுள் க்ரோமில் இதை சர்ச் பண்ணுவா. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸில் க்ளீன் டெஸ்க்னு சொல்லி நான் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணியிருக்கிறேன். இது போல் நீங்கள் ஒரு சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸை உங்களுடைய ஸ்பாட்லைட் சர்ச்சை யூஸ் பண்ணி ஈஸியாக நேவிகேட் ஆகிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற ட்ராக் பேட் செட்டிங்ஸை நான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஹிட் என்டர். என்னுடைய செட்டிங்ஸில் என்னுடைய சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற ட்ராக் பேடுக்கு குயிக்காக நேவிகேட் ஆகிட்டேன். அதே மாதிரி கீபோர்ட் செட்டிங்ஸ் போகணும்னு சொன்னால் அதை சர்ச் பண்ணிவிட்டு என்டர். சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் கீபோர்டுக்குரிய கன்ஃபிகரேஷன்ஸ் பேஜில் நான் இப்போ இருக்கேன். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சை ஒரு கால்குலேட்டராக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிள் மேத்ஸ் இருந்து காம்ப்ளெக்ஸ் மேத்ஸ் வேறு எல்லா டைப்பான ப்ராப்ளம்ஸையும் ஒரு கால்குலேட்டர் என்ன செய்யுமோ அதை நீங்கள் இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. சிம்பிளி நான் 1+2 கொடுத்தா இங்கே கீழே பார்க்கலும் ஈக்குவல் 3 ரிசல்ட்ஸ். அதே மாதிரி 4+6 × 9 90 ரிசல்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒரு கால்குலேட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்பாட்லைட் சர்ச் நீங்கள் ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 9 miles = 14.48 kilometers. அதே மாதிரி 10 pounds 4.54 kilograms. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சை ஒரு டிக்ஷனரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஜஸ்ட் ஒரு வேர்டை இங்கே சர்ச் பண்ணுறேன். இங்கே நான் டிக்ஷனரியை ஹிட் பண்ணுறப்போ இதனோட மீனிங்கை நான் என்னுடைய ஸ்பாட்லைட் சர்ச்சிலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்றுக்கு விசிட் பண்ண போகிறீங்கன்னு இங்கே நீங்கள் அந்த வெப்சைட் யூஆரில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஹிட் பண்ணால் போதும் நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச்சிலிருந்தே அந்த வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் எனக்கு எப்போ ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், நான் கரன்சி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் கூகுள் போய் USD to LKR USD to INRன்னு சர்ச் பண்ண தேவையில்லை. சிம்பிளி இங்கே USD 100ன்னு சர்ச் பண்ணால் என்னுடைய லோக்கல் லொக்கேஷனை பேஸ் பண்ணி அது என்னுடைய ஆன் கரன்சியில் ரிசல்ட்ஸை காட்டும். ஸோ இப்போ 100 USD ஸ்ரீலங்கன் 20,151 rupees. இது USD மட்டும் இல்லாமல் கட்டார் ரியால்ஸ் 100 அதுக்கும் நீங்கள் ஸ்ரீலங்கன் ருபீஸ்லேயே இது வந்துட்டு எனக்கு ரிசல்ட்ஸை இங்கே கொடுக்குது. நீங்கள் இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சை விரும்பின இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதோடைய ஷார்ட்கட் கீ command space அதை நீங்கள் வேணும்னு சொன்னால் கூட சேஞ்ச் பண்ணலாம். சிம்பிளி உங்களுடைய சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. அங்கே கீபோர்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ், இங்கே ஸ்பாட்லைட்டுக்கு command space இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸ்பாட்லைட் சர்ச்சை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்லி நான் இதை என்னுடைய மெக்கில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை குயிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது கேட்டிங்கன்னு சொன்னால் கரன்சி கன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுவேன். சம்டைம் அமேசானில் eBayல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் அதை ப்ரைஸை பார்த்துட்டு ஸ்பாட்லைட் சர்ச்சிலேயே நான் அதை சர்ச் பண்ணி கரண்ட்லி என்ன ஸ்ரீலங்கன் ருபீஸில் இருக்குன்னு சொல்லி நான் அதை ஸ்பாட்லைட் சர்ச்சிலேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவரையும் நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச்சை அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லைன்னு சொன்னால், ஸோ என்னென்ன இது செய்யும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. பிகாஸ் விண்டோஸில் இருக்கிற சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நான் நினைக்கிற மாதிரி கையில் ரிசல்ட்ஸை பார்த்தது யாருமே இருக்க முடியாது. என்றது அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ ஸ்பாட்லைட் சர்ச் வந்துட்டு இது ஒரு சர்ச் மட்டும் இல்லை, இதை நீங்கள் நிறைய விஷயங்களுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இதை ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இன்னொரு மேக் பேசிக்ஸ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.